என்கிட்ட எந்த கட்சியிலேருந்து யாரும் எனக்கு ஃபோன் பண்ணி எதுவும் பேச கிடையாது. எந்த பின்பலமும் நான் இல்லை. என்னை யாரோ ஃபோர்ஸ் பண்ணி இப்படி பண்ணு அப்படி பண்ணு எதுவும் தூண்டல் பேரில் யாரும் எனக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்கவும் கிடையாது. இப்படி சொல்லி செய்யணும்னு சொல்ல கிடையாது. இப்போ இன்னொரு பையன் வேற அது நீங்கள் இல்லை நான் அப்படின்னு சொல்லி பேட்டியெல்லாம் கொடுத்து நீடிக்குது. இந்த கேள்வியை போய் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். எனக்கு தெரியாது. விழுந்த பையன் நான் தான் பாதிக்கப்பட்டதுனால தான் இவ்வளோ தூரம் வந்து நான் நிற்கிறேன். நான் இந்த கட்சியோட ஃபோட்டோ இருந்தேன்னா இப்போ இந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு அர்த்தமா? இல்லை, அதெல்லாம் போட்டு அவங்க தான் கேட்குறாங்க. அது அவங்களோட கிரியேட்டிவிட்டியாக இருக்கும். அதுக்கெலாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவரோட ரசிகரை ஒரு ஆர்வத்தில் பார்க்க போனே தவிர மற்றபடி எந்த உள்நோக்கத்தோடு நான் இன்ன வரைக்கும் யாரும் எதுவும் என்கிட்ட பேசல. ஆனால் த்ரெட்டன் கால்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்குது. யார் பண்ணுறாங்க? நிறைய நம்பர்லேருந்து வந்துட்டு இருக்கு. யாருன்னு சரியா சொல்கிறாங்க ஃபோனில் எதுக்கு அம்மா இப்படி பொய்யான தகவலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. கட்சியிலேருந்து பேசல, எனக்கு கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசியிருந்தாங்க. கட்சியில் எந்த தாவேக்கலேருந்து பேசுனாங்க? தாவேக்காலேருந்து தான் பேசினாங்க. உன்னை யாரடா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னது அப்படின்னு சொன்னாங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நான் என்ன ஃபேஸ் பண்ணணும் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு ஃபோனை வச்சுருங்க அப்படின்னு கட் பண்ணிட்டேன். சம்மந்தப்பட்ட ஏரியா எதுவோ அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் சரி, நான் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்னால கம்ப்ளைண்ட் அங்கே ஃபார்வர்ட் பண்ணால் அங்கேருந்து எஃப்ஐஆர் எல்லாமே போட்டு பெரம்பலூர்லேருந்து மதுரைக்கு அனுப்பிட்டாங்க. அது சம்மந்தமாக இன்றைக்கி வந்து பார்க்க சொன்னாங்க. பார்த்துட்டோம். மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னோம். சரிங்க, எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னொரு பையன் வேற அது நீங்கள் இல்லை நான் அப்படின்னு சொல்லி பேட்டியெல்லாம் கொடுத்து நீடிக்குது. இந்த கேள்வியை போய் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். எனக்கு தெரியாது. விழுந்த பையன் நான் தான் பாதிக்கப்பட்டதுனால தான் இவ்வளோ தூரம் வந்து நான் நிற்கிறேன்.